ஸோ ஃபைனலாக வந்து நம்ம உங்களோட தம்பி, அதாவது தம்பி கௌதமனுக்கு கல்யாணம் நல்ல மாதிரி முடிஞ்சதுங்க. கரெக்டு. ஸோ பாவம், ஆனால் இனிமேல் தான் இதற்கு தானா ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்ற மாதிரி. தேவி அவர்களின் சுமாரமான செல்வன் கௌதம், கண்ணப்பன் குடிமணிக்கு ஜோதிமணி அவர்களின் புதல்வியுமான பழங்காலைக்கு சுபாசனி ஆகியோரின் இன்ன பெரியவர்களால் இன்று நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். வரும்பாரு வரிசையா. இது மின்ட் வாட்டர், இது லெமன் வாட்டர், டாமரின் வாட்டர், தக்காளி பழைய தக்காளி எல்லாம் இருக்கு. சமையல்கார மிச்சம் பண்ண எல்லாமே இங்க இருக்குதுங்க. காலையில போட்ட வெரைட்டி எல்லாம். தயிர் இருக்கு. மாப்பிள்ள டிஃபன் சாப்பிடலின்றாருங்க. ஓடிடுவாங்க. நாங்க நிக்கிறோம், கவலைப்படாத. சரி, நீ அந்த பையன் கிளக்கார விட்டுறாத, நான் இந்த பக்கம் பாத்துக்கிறேன். என்ன மிக்ஸ் வருது? எல்லாம் மிக்ஸ், தக்காளி, மஞ்சத்தூள், எல்லாமே மிக்ஸ். தயிர், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மாவு, தயிர். ஓகே. கௌதம் வந்து ஒரு வெரி நைஸ் கை, வார்ம் பர்சன், ஸ்வீட் சாப். ஃபேமிலியை பார்த்துருக்கோம். த ஃபேமிலி இஸ் ஆல்சோ வெரி நைஸ். மதர் அண்ட் ஃபாதர் வி ஹவ் மெட். இஸ் எங்கள் பிரதர், ஸ்வீட் கைஸ். இங்கே 2 பேருக்குள்ளே இருக்க பாண்டிங் வந்து மற்ற சிஸ்டர்ஸ் மாதிரி எப்போவுமே கொஞ்சிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது. எப்போவுமே சண்டை போட்டே தான் இருப்போம். ஆனால் வந்து 2 பேருமே யார்ட்டையுமே விட்டு கொடுத்ததில்லை. ரொம்ப செல்லமாக வளர்த்துனுங்க. சின்ன பொண்ணு வரக்கு முன்னாடி பெரிய பொண்ணு வரும்போது ரொம்பவே செல்லமாக இருந்தது. கௌதம் வந்து ஒரு 15 வருஷமாக தெரியும். அவன் வந்து ரொம்ப எல்லா விஷயத்துலேயும் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பான். இதுதான் பண்ணுவான், அதுதான் பண்ணுவான்னு இல்லை, எந்த ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவான். தொடுவானந்தா கொடசாயுதே ஒரு நேசந்தா கைய கோத்திடுதே. ஓ தூரமா ஓ போகலாம், ஓ மேகமா ஓ மாறலாம். இனி மனம் போலே டமக்கு டமக்கு, இனி மனம் போலே டமக்கு டமக்கு இந்த மண் மேலே. உங்க அக்காக்கு நான் வேணா நீங்க வாங்க. கஷ்டப்படணுமா? ஒன்னு ரூம்ல தான் இருக்கு அப்படிங்க. நான் போட்டுமா வரீங்களா? ஆராத்தி ஆராத்தி அருமையான ஆராத்திங்க, ஆராத்தி ஆராத்தி அருமையான ஆராத்திங்க, கொங்கு நாட்டு சிறப்ப சொல்லும் அருமையான ஆராத்திங்க, எங்கத்த பெத்த மச்சானுக்கு நாங்க சுத்தும் ஆராத்திங்க, காரால வம்சத்துல பாரால வந்த மச்சான், தேவி அத்தையோட செல்ல பையன் எங்க மச்சான், கொடியை குழந்தந்த பொறுப்பான எங்க மச்சான், எங்க அக்கா கைப்பிடிக்க பக்காவ வந்த மச்சான், கண்ணப்பன் கவுண்டரோட பெரிய பொண்ணு எங்க அக்கா, எங்க அக்கா செல்லமாக வளர்ந்த அக்கா, அதிகம் பேசாத காடைக்குல இளவரசி, தங்க தாரகைய சொந்தமாக்கி தருமுங்க, கண்ணும் கலங்காம கருத்தாக பார்த்துக்கோங்க, வாழையடி வாழையாக உங்க குளம் தலைக்க வேண்டும், 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும், கேட்டதெல்லாம் வாங்கி தருவீங்கன்னு சொன்னாங்க,
கொழுந்தியாங்க லிஸ்ட் ரெடி வாங்கி தர நீங்க ரெடியா வாங்கி தர நீங்க ரெடியா வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்லைங்க மச்சான் பணமா கொடுத்தாலும் பரவாயில்லைங்க மச்சான் கொடுத்தீங்கன்னா போதுங்க மச்சான் கொடுங்க மச்சான் என்ன வேணும் கையில இருக்கிறது கழுத்துல இருக்கிறது போதுமா இப்போதைக்கு இது வைங்க பாக்கி அதான் வைங்க வேணும் வச்சுக்கோங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்கன்னு சொல்லி யார் சொன்னா எல்லாருமே யாரு அத்தையா சொன்னாங்க தேவியத்தையே சொன்னாங்க கேட்டதெல்லாம் வாங்கி தருவீங்க ஜிபே கூகுள் பே எல்லாமே அவைலபிள் இருக்கு ஃபோன் எங்க அம்மா கிட்ட இருக்கு அத்தை கிட்ட இருக்கு உங்க அத்தை கிட்ட இருக்கு சரி அவ்வளவு ரிஸ்க் கையில இருந்து தள்ளி போட்டுருங்க போதுமா போலாமா மருதானி செவப்பாக நீ நிறங்கூட்டி போகிற கொடுக்காத பெங்களூர்ல இருந்து வராங்க சம்பிதா தெரியாம நான் உனக்குள்ள வாழுறேன் இந்த கூத்து எனக்குது தன்னைத்தானே மறக்குது இது என்னன்னு யாருக்கு தெரியுமோ யார் சென்ற மந்திரமோ வெரி மோஸ்ட் அவைட்டட் கைஸ் மிஸ்டர் சுனில் எங்க அண்ணன் மிஸ்டர் சரவண பிரசாத் எங்க குருஜி மத்தியில் சிக்குது சொக்குது சத்தம் இல்லாமல் சொக்கிடுதே இனி மனம் போலே நமக்கு நமக்கு இனி மனம் போலே நமக்கு நமக்கு இந்த மண்ணேலே நமக்கு நமக்கு இந்த மண்ணே அடவுரையாது விடிய விடிய ஊர்கதை பேச நிறைய இந்த ராமுலசம் நிலவு எரியும் அடோரங்காதே இப்போ நான் இதுவரை எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல ஆனால் இனிமேல் உனக்கு கண்டிப்பாக ஓப்பனாக இருப்பேன் ஷூராக இருப்பேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பேசும்போது அவ்வளோ டீட்டெயில் தெரியாது. அப்புறம் நாங்கள் நேரில் ஃபஸ்ட்டு பார்க்குற கோயில் தான் போனோம். ஃபோட்டோ பார்க்கும்போது ஓகேவான்னு சொல்லி நேரில் எப்படி இருப்பாரோ என்னவோன்னு பயந்துட்டு தான் போனேன். எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு, சரி இவ தான் வருவா எனக்குன்னு இவ தான் வருவா என்னவெல்லாம் இருப்பான்ட்டு. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனால் அந்த அளவு தான் இருந்தது. நான் அப்பவே அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டேன், சரி ஓகே இவ தான் என் லைஃப். கூடி இருக்கின்ற ஆண்டோர்கள் சான்றோர்கள் சுத்தஸ்தார்கள் நட்புடையார்கள் முன்னிலையில் எங்கள் அன்புடைய மகளை தங்கள் அன்புடைய மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றோம். இவருக்கு நான் ஒன்று ட்ரூவாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ இதுக்கப்புறம் எல்லாம் ஓப்பனப்பாக இருக்கணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன். இனிமேல் அப்படி தான் இருக்க போகிறேன், கண்டிப்பாக அப்படி தான் இருப்பேன். கூடியிருக்கின்ற ஆண்டோர்கள் சான்றோர்கள் சுற்றத்தார்கள் நட்புடையார்கள் முன்னிலையில் உங்கள் அன்புடைய மகளை எங்கள் அன்புடைய மகனுக்கு திருமணம் செய்து கொண்டோம். என்னோட ரிலேட்டிவ்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸு இருந்தங்காட்டி அதை ஃபுல்ஃபில் ஆச்சு. இப்போ நான் இவ பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அப்போ என்ன சொல்கிறேன்? அவங்களுக்கு பெரியமா நடந்துக்குவான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த செல்லம் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும், செல்லமாக அவ்வளோ வச்சுருக்கணும், அவ்வளோதான். இனி அவங்களுக்கு அந்த பயமே வேண்டாம், அவங்க சேஃபான ஹேண்ட்ஸில் தான் ஒப்படைச்சிருக்காங்க அவங்க பொண்ணு. இப்போ நல்ல பொண்ணு அமைஞ்சிச்சு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெயிட் பண்ணதுக்கு இந்த மாதிரி நல்ல பேர் செட் ஆகிருக்காங்க. இனி கௌதம்க்கு ஏற்ற பொண்ணு. திஸ் இஸ் ஒன்னா இது இந்த கல்யாணம் வந்து எங்களுக்கு ரொம்ப வருஷமாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது. ரொம்ப ஒரு
இம்பார்ட்டண்ட்டான கல்யாணம்னு சொல்லலாம். ஏன்னா 2 சைடுமே எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். எங்கள் சர்க்கிளே இருந்த க்ளோசஸ்ட் மாமா பையன். எனக்கு எமோஷனலாக பேச வேண்டியிருக்கும் போல இருக்கு இவனை பற்றி பேசினா. எனக்கு கௌதமுக்கும் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்க்கு மேலே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. எப்படின்னா டிப்ளமோலேருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். 2008 இப்போ இந்த வருஷம் 25 ஆச்சு. இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப க்ளோஸ். எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். நல்லா இருந்து நல்ல வாழ்க்கை அமைச்சு குழந்தை வீட்டுகளோட நல்லா இருந்துச்சு. சுபாஷினி வந்து ஃபஸ்ட்டு நானும் என் மச்சான் 2 பேரும் தான் சுபாஷினியை வந்து மீட் பண்ணோம். எங்களுக்கு மீட் பண்ணதையுமே சுபாஷினி ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க அப்பா அப்ரோச் பண்ணதுக்கப்புறமா சுபாஷினியை மீட் பண்ணோம். ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லா சுச்சுவேஷனுக்கும் கௌதம் கூட டேக்கிள் பண்ணி. ஸோ இப்போ இந்த கல்யாணத்தில் என்னென்னா நாங்கள் எங்கள் கேங்லேயே கடைசி கல்யாணம் கௌதமோடது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு 3 பேர் வந்து நான் வந்து ஃபோட்டோகிராஃபி பார்த்துக்கிறேன், மதன் வந்து கேட்ரிங் பார்த்துக்கிட்டோம், ராஜசேகர் டெக்கார் பார்த்துக்கிட்டோம். இப்படி 3 பேர் நாங்கள் ஒரு பொறுப்பாக எடுத்துகிட்டு அதாவது நாங்கள் என்ன பண்ண முடியுமோ எங்களோட பெஸ்ட்டு எப்படி கொடுக்க முடியுமோ, அவனோட கல்யாணத்தை எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அது மாதிரி ஒரு கிராண்டாக பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். கௌதம் ரொம்ப நல்ல பையன். இட்ஸ் எ குட் பிரதர் ஆல்சோ. எல்லா ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் என் கூட இருந்திருக்கிறான். எல்லா சூழ்நிலையிலையும் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவன் மேனேஜ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய ஒரு பிரதர். ஸோ அவனோட ஃபேமிலி வந்து இது நல்லபடியாக பல்லாண்டு வாழ என்னோட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். என் தங்கச்சி தான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அவ கூட நிறைய சண்டை போடுவோம் நாங்கள் 2 பேரும். அதனால் அதை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தான், பட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். பார்த்த உடனே அந்த பக்குடு பற்றிச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்காமல் டக்குன்னு ஃப்ரெண்டான ஒரு சிலரில் கௌதமும் ஒரு நண்பர். இப்போ ஃபஸ்ட்டு பொண்ணு வீடு தெரியாது. இப்போ பொண்ணுமே எங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன் ஆகிடுச்சு. அவங்களோட லைஃப் சக்ஸஸ் அமையணும், நல்லா இருக்கும். இருக்கிற மாதிரி 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாலும் அந்த சண்டை அவங்களுக்குள்ளேயே முடிஞ்சுக்கிட்டு லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்.